விழுப்புரத்தில் நேற்றிரவு பெய்த 13 சென்டிமீட்டர் மழையால் இரண்டாவது நாளாக பேருந்து நிலையத்தில் தேங்கி நிற்கும் மழைநீர். காணிமேட்டிலிருந்து மண்டகப்பட்டு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. அம்மாப்பேட்டை பகுதியில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து செல்வதால் மக்கள் அவதி. கள்ளக்குறிச்சி அருகே வடசெட்டியந்தல் கிராமத்தில் வீடுகளுக்குள் 3 நாட்களாக தேங்கி நிற்கும் மழைநீர். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தவிக்கும் மக்கள். வேலூரில் இரவு முழுவதும் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த நீர். தவித்த வாகன ஓட்டிகள். கனமழையால் ராசிபுரம் அருகே சாக்கடையாக ஓடும் திருமணிமுத்தாறு. சாயக்கழிவு நீரால் நுரையும் பொங்கும் நிலையில் தரைப்பாலம் மூழ்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையால் வயல்களில் தேங்கிய நீர். 1000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் சோகத்தில் விவசாயிகள். மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் நவீன மீன் அங்காடியும் இன்று திறக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியான சூழலில் 7 விழுக்காடு குறைந்த அதானி குழும பங்குகள். வர்த்தக தொடக்கத்திலேயே சென்செக்ஸ் 400 புள்ளிகள் சரிந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடப்பதை தடுக்க ரவுடி முருகேசன் கைது. ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நெருக்கமான அதே சமயம் தலைமறைவாகவும் உள்ள ரவுடிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது வீரர் மற்றும் பயிற்சியாளரின் பொறுப்பு. மருத்துவ ஆலோசகர் பொறுப்பேற்க முடியாது என வினேஷ் போகத் விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவி PT உஷா திட்டவட்டம். ஈரோட்டில் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். இலவச சேலைக்கு பாலிஸ்டருக்கு பதிலாக பருத்தி நூலை தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. திருவள்ளூர் அருகே லாரி மோதியதில் அப்பளம் போல நொறுங்கிய கார். ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். பீகாரில் ஜெகனாபாத் மாவட்டத்தில் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் அபாயம். பஞ்சாபில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கார். 7 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேரை காணவில்லை.
நாட்கள் உலகத்தையே உற்று நோக்க வைத்த பாரிஸ் ஒலிம்பிக் கோலாகல விழாவுடன் நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஏந்திச் சென்ற மனுபாக்கர் ஸ்ரீஜேஷ் 40 தங்கம் உட்பட 126 பதக்கங்களுடன் பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதலிடம் பிடித்த அமெரிக்கா. 1 வெள்ளி 5 வெண்கலம் என 6 பதக்கங்களை வென்ற இந்தியாவுக்கு 71வது இடம். அதானி குழுமம் குறித்த ஹிண்டன்பர்க் அறிக்கையின் எதிரொலியாக பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதானி குழுமத்திற்கு சார்பாக செபியினுடைய தலைவர் மதாவி செயல்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்தது ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதன் தொடர்ச்சியாக தற்போது சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கியிருக்கிறது பங்குச்சந்தை. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த சரிவு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? அதீத அளவில் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா அல்லது குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்? வாரத்தின் முதல் நாளான இன்று இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் தற்பொழுது சரிவுடன் தொடங்குவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரெட் மார்க் என அழைக்கப்படும் இதில் மிக முக்கியமாக இந்தியாவுடைய சென்செக்ஸ் புள்ளிகள் என்பது 409 புள்ளிகள் வரை குறைந்து சுமார் 79,296 புள்ளிகளுடன், தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டான நிப்டி என்பது 47 புள்ளிகள் குறைந்து 24,320 புள்ளிகளுடன் தற்பொழுது வர்த்தகமானது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று மிக முக்கியமாக ஹிண்டன்பர்க் நிறுவனமானது வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு பாதிப்பு என்பது சந்தையில் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். மிக மிக முக்கியமாக ஏற்கனவே அதானி பயன்படுத்திய பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு பங்குகளில் செபியினுடைய தலைவர் மாதவி புச்சு மற்றும் அவருடைய கணவர் தவால் புச்சு ஆகியோருக்கு தொடர்பு உள்ளது என்ற ஒரு அறிக்கையை நேற்று ஹிண்டன்பர்க் நிறுவனமானது வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு சரிவு என்பது இந்திய பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ளதாகவும், இது நிச்சயமாக வாரத்தின் தொடக்கம் என்பதால் இது நிச்சயமாக ஒரு கணிசமான பாதிப்பை முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய வர்த்தகமானது எவ்வாறு இருக்கப்பட போகிறது? சுமார் 7% வரை அதானியுடைய பங்குகள் குறைந்திருப்பதன் காரணமாக அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு அறிக்கையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆய்வுகளையும் தற்பொழுது பொருளாதார நிபுணர்கள் செய்து வருகிறார்கள். 2வது முறையாக ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கை என்பது இந்தியாவுடைய பங்கு சந்தையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத முதலீட்டாளர்களும் தற்போது தெரிவித்துள்ளார்கள். லவண்யா, ஹிண்டன்பர்க் அறிக்கையின் தொடர்ச்சியாக பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. விழுப்புரத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்திற்குள் 2வது நாளாக மழைநீர் குளம் போல தேங்கியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் நகர் முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகிய நிலையில் புதிய பேருந்து நிலையத்திலும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பேருந்துகள் தண்ணீரில் மிதந்து செல்லும் நிலை உள்ளது. பயணிகளும் பேருந்து நிலையத்தின் வெளியே நின்று பேருந்தில் ஏறி வருகின்றனர். நகரில் நேற்றும் பெய்த மழையால் பேருந்து நிலையமே ஏரி போல காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் காணிமேடு பகுதியிலிருந்து மண்டகப்பட்டு செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் புதுப்பேட்டை, அகரம், மண்டகப்பட்டு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் 25 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. வேலூரில் இரவு முழுவதும் கனமழை பெய்த நிலையில் சாலைகளில் பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், எந்தெந்த பகுதிகளில் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றன? அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா? கண்டிப்பாக அபிநயா, வேலூர் மாவட்டம் முழுவதும் இரவு முழுவதும் ஆரம்பித்த கனமழையானது விடிய கனமழை பெய்து வந்தது. இடி மின்னலுடன் கூடிய இந்த மழை பெய்ததால் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்பாடி பகுதியில் உள்ள நீதிமன்ற வளாகங்களிலும் முழுவதுமாக தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. அதே போல சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து
ஜிஐடி பல்கலைக்கழகம் செல்லும் சாலையிலும் தற்போது அந்த மழை நீரானது வெள்ளப்பெருக்கு எடுப்பது போன்ற சாலைகளில் சென்றுள்ளது. இதனால் தற்போது வரை இருசக்கர வாகனங்களிலும் மற்றும் பேருந்துகள் செல்ல முடியாமல் தற்போது அங்கு எல்லோருக்கும் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் நீரில் நீந்தி செல்லும் நிலையில் தற்போது அங்கு வாகனங்கள் செல்கின்றன. இதனால் பொதுமக்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் அனைவரும் தற்போது கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலைமையில் இப்போதுதான் ஜேசிபியை கொண்டு அந்த பகுதிகளில் தண்ணீரை எடுத்துவிடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதுமாக முழுமையான கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் மற்றும் பொதுமக்கள் குடியிருக்கும் இடங்களிலும் மற்றும் வீடுகள் உள்ள பகுதிகளிலும் தெருக்களிலும் மழைநீரானது தற்போது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அதிகாலையில் அந்த மழை நீரில் பாம்புகள் வீடுகள் இருக்கும் பகுதிக்கு வந்திருப்பதால் பொதுமக்கள் தற்போது வீடுகளை விட்டு வெளிவர முடியாத சூழ்நிலையிலும் உள்ள நடத்தினாயா. இதனால் தற்போது பெய்த மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூரில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அங்கு பொதுமக்கள் தவிப்பிற்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வம். சிபிஐயினுடைய கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கைதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சிபிஐயினுடைய இந்த கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அமலாக்கத்துறை மீதான விசாரணையில் அவருக்கு ஏற்கனவே ஜாமீனானது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ ஆனது அவரை கைது செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கீழமை நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து அந்த கைது நடவடிக்கைகளை ரத்து செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் தனக்கு அமலாக்கத்துறை ஒரு கைது நடவடிக்கைக்கு எதிராக ஒரு ஜாமீனை வழங்கியுள்ளது. மேலும் ஒரு இன்சூரன்ஸ் கைதாக சிபிஐனுடைய கைதானது பார்க்கப்படுகிறது. சட்ட விதிகளுக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது புறம்பானது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த ஒரு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் சிபிஐனுடைய கைது நடவடிக்கையின் காரணமாக அவரால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழலில் இருக்கும் நிலையில் அந்த ஒரு சிபிஐனுடைய கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளார். சிபிஐயினுடைய கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில். சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம், கண்ணமங்கலம் பகுதிகளில் கனமழையால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விவசாயிகளுடைய பாதிப்பு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பேடு, சேவூர், தச்சூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு ஆரணி மற்றும் புதுப்பாளையம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் நீர் மூழ்கியது. இதே போன்று தச்சூர், அடையபுலம், முருகமங்கலம் ஆகிய பகுதியிலும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயம் நிகழ்ந்த ஒரு பெரிய மாவட்டமாக விளங்கி வருகிறது. ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரற்ற ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஆரணியில் கடந்த ஒரு வார பெய்த மழையில் சுமார் இன்று மட்டும் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் 500 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் மிகவும் மழையில் நனைந்து நாசமாகி இருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிகவும் நஷ்டமே என்று கூறலாம். அபிநயா, ஆரணி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களின் பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கனமழை பெய்த நிலையில் திருமணிமுத்தாறு சாக்கடையாக ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஒரு ஆறே மாசடையும் வகையில அங்கு கழிவுகள் கலந்தது எப்படி? விவரங்களை பதிவு செய்யுங்கள்.
அபிநயா, சேலம் மாவட்டத்திலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த திருமணி முத்தாறானது சேலம் நாமக்கல் வழியாக கலந்து இந்த பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் கலக்கிறது. அதாவது சேலத்தில் உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த ஆறானது ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதி வழியாக ஓடுகிறது. அதாவது மதியம்பட்டி வழியாக இந்த ஓடக்கூடிய ஆறிலிருந்து தற்போது நுரையுடன் சாக்கடை கழிவுநீராக ஓடுகிறது. அதாவது மழைக்காலங்கள், குறிப்பாக கனமழை காலங்களில் சேலம் அந்த திருமணி முத்தாரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான பட்டறைகள் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை இதில் திறந்து விடுகிறார்கள். இந்த கழிவு நீரானது சாக்கடையாக, அதாவது இந்த பட்டறைகள் இருந்து வெளியக்கூடிய கழிவுகள் மற்றும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகள் இதில் திறந்து விடப்படுகிறது. இந்த நீரானது பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து இருப்பதால் தற்போது கருமையாக ஓடுகிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த நீரானது அதிக அளவிலான கரும்பு நேரத்தோடு ஓடுகிறது, மேலும் நுரையுடன் ஓடுகிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பள அளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இந்த பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்திருப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது கூட நேற்று கனமழை பெய்த நிலையில் தற்போது அதிக அளவிலான தண்ணீர் வரத்தாகி வந்திருக்கிறது. குறிப்பாக ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மதியம்பட்டி பகுதியில் அதிக அளவிலான நீர் செல்கிறது. இதனால் தரைப்பாலங்கள் மூழ்கி இருக்கின்றன. மேலும் இந்த 2 கிராமங்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்தும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா, மழை நீருடன் சாயக்கழிவும் கலந்ததால் நுரை பொங்க ஓடுகிறது திருமணி முத்தாறு. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.